கேவிஎன் புரொடக்ஷனுக்கு மீண்டும் ஒரு அடி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஜனநாயகன் படம் வருமா வராதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியில இருக்கு. ஸோ இந்த சமயத்தில டாக்ஸிக்கோட அப்டேட் வந்து விட்டிருந்தாங்க. ட்ரெய்லர் ஒண்ணு. ஸோ ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒரு ஹாலிவுட் ஃபீல வந்து குடுத்திருந்தது. ஒரு டிஃபரண்டான ரோல் யாஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள நெறைய கேரக்டரைசேஷன்ஸ் வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு என்னப்பான்னு கேட்கும்போது, மார்ச் 19th வந்து இந்த படம் வந்து வெளிவரப்போகுது அப்படின்ற அப்டேட் விட்டிருந்தாங்க. ஸோ துரேந்தர் ஆல்ரெடி வந்து 2025ல வந்து ஒரு 1000 கோடி வசூலை பெற்ற ஒரு படம் துரேந்தர். ஒரு சூப்பரான ஒரு படம்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட பார்ட் 2 வரப்போகுதுன்னு அப்பயே லீட் குடுத்திருந்தாங்க. இவ்வளோ சீக்கிரம் வரப்போதா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்த வியக்க வச்சிருக்கு. ஸோ இந்த துரேந்தர் படத்தையும் மார்ச் 20 அந்த ஒட்டுனா மாரியே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து சினி வட்டாரங்கள்ல பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, துரேந்தர் ஆல்ரெடி 1000 கோடி அடிச்சதுனால அந்த படத்துக்கு ஸ்கிரீனிங் வந்து நிறைய வந்து எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ நிறைய பேர் போய் பார்க்க வேண்டிய சூழல் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டாக்ஸிக் படத்துக்கு வந்து பெரிதளவுல ஸ்கிரீனிங் கிடைக்காம போயிட போகுது அப்படின்ற ஒரு சூழல் வந்து நிலவி இருக்கு. ஸோ இந்த துரேந்தர் படம் வந்து 2025ல வெளிவந்தது. ஸோ வெளிவந்தோடனே ஒரு 1000 கோடி வசூலை வந்து எட்டியிருந்தது. ஜப்பான்ல கூட சூப்பரா போயிட்டு இருந்தது. ஸோ இந்த படத்தோட பார்ட் 2 ஓட லீடை வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த பார்ட் 2 பொறுமையா வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் உடனே வரப்போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 20, 19 இது ஒட்டுனா மாதிரியே ரிலீஸ் பண்றதுனால இதனால டாக்ஸிக் படத்துக்கு வந்து ஸ்கிரீனிங் பெரிதளவில் கிடைக்கவே போறதில்லை அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் மத்தியிலையும் சினி வட்டாரங்களையும் பேசும் பொருளாக அமைஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு.